உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் அவர்களுடைய குணத்தை பாராட்டுகிறார். படைத்த ரப்பு அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் படைத்த அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய குணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெரிய வலுப்பமான கண்ணியமான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று படைத்தவனாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ்வே சொல்லுகிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மௌலாயா ஸல்லி வஸல்லிம் தாயிமன் அபதா அலா ஹபீபிகா خلق كلهم فهو الذي تم معناه وصورته ثم استفاه حبيبا داره النسمي منزه عن شريك في محاسنه فجوهر الحسن فيه غير منقسم مولاي من عبد على حبيبك خير خلق كلهم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه أجمعين. அல்லாஹுவை புகழ்ந்தவனாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய பரிசுத்த குடும்பத்தினர்கள், அன்னவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள், அன்னவர்களை மறுமை நாள் வரை பின்துயர்ந்த அனைத்து நன்மக்கள் பேரிலும் ஸலவாத்தும் ஸலாமும் சொன்னவனாக. அன்பு நிறைந்த இஸ்லாமிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஹ்வான்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்பூ உலகில் பிறந்த புனிதமான ரபியுல் அவ்வல் மாதத்திலே நம்முடைய உம்மு ஜவாயாவிலே அல்ஹம்துலில்லாஹ் 124வது வருடமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அங்க அடையாளங்களை எடுத்துரைக்கும் ஹதீஸ் கிரந்தங்களில் தனித்துவம் பிடித்த இமாம் திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களுடைய ஹதீஸ் கிதாப் ஆகிய ஷமாயிலுல் முஹம்மதியா என்ற கிதாபை நாம் தொடராக வாசித்து வரும் வரிசையில் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலும் நாம் ஆரம்பத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய தலைமுடியிலே இருந்து அவர்களுடைய உருவ அடையாளங்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பதை நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் நாம் நேற்றைய நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய இதயம், அவர்களுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய மார்பிலிருந்து வயிறு வரை எவ்வாறு இருந்தது, அதே போல அவர்களுடைய கைகள், அந்த கைகளிலே இருந்த விரல்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பதையும் கடைசியாக நாம் நேற்றைய நாளிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மட்டும் உலகத்தில் அல்லாஹு தஆலா கொடுத்திருந்த ஹாத்தமுன் நுபுவத், நுபுவத்துடைய முத்திரை, அது எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாகவும் நேற்றைய நாளிலே நாம் பார்த்தோம். இப்பொழுது நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய அடுத்தடுத்த விடயங்களுக்குள் நாம் நுழைவதற்கு முன்னால் வெளிரங்க உருவத்தின் தோற்றத்தின் அழகை ரசித்த நாம்
வெளிரங்க உருவம் எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிந்த நாம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்க உருவம் அது எவ்வாறு இருந்தது? உள்ரங்க உருவம் என்றால் அதற்கு உருவம் இல்லை, அது அல்லாஹுவால் கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மிக உயர்வாக கொடுக்கப்பட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிரங்க தோற்றத்தின் அழகு போல உள்ரங்கத்தில் அவர்களிடத்தில் இருந்த குணங்கள் எவ்வாறு காணப்பட்டது என்பது சம்பந்தமாக சில செய்திகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல ஹதீதுகளிலே ஒரு மனிதனுடைய குணம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்வது போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு ஹதீதிலே சொன்னார்கள், இன்னமா புஇஸ்து லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் உலகத்தில் அனுப்பப்பட்டதுடைய காரணம், நான் ஏன் அனுப்பப்பட்டேன், எதற்காக உலகத்தில் நான் வந்திருக்கிறேன் தெரியுமா? லிஉதம்மிம மகாரிமல் அஹ்லாக், நற்குணங்களை பரிபூரணப்படுத்தத்தான் நான் உலகத்தில் வந்தேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் சொன்னார்கள். அதனால உலகத்தில அவர்களுக்கு இருந்த குணம் போல் உலகத்தில் யாருக்கும் இருக்காது, இருக்கவும் முடியாது. உலகத்தில் ஒரு மனிதனுடைய குணத்தை பற்றி மற்றவர்கள் பாராட்டலாம், மற்றவர்கள் புகழ்ந்து பேசலாம். அவர் நல்ல குணமுடையவர், நல்ல மனதுடையவர் என்று பலவிதமாக சொல்லலாம். ஆனால் உலகத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி மட்டும்தான் அல்லாஹ் அவர்களுடைய குணத்தை பாராட்டுகிறார். படைத்த ரப்பு அல்லாஹ், கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் படைத்த அல்லாஹ் தன்னுடைய ஹபீபுடைய குணம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை குறித்து அல்லாஹ் சொல்லும் வார்த்தை என்ன தெரியுமா? வ இன்னக லஅலா குலுகின் அதீம். நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெரிய வலுப்பமான கண்ணியமான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கிறீர்கள் என்று படைத்தவனாம் அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை குறித்து அல்லாஹ்வே சொல்லுகிறான். அவ நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் மிக உயர்ந்த கண்ணியமான குணமாக காணப்பட்டது என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நமக்கு அழகாக சொல்லி தருகிறான். அதே போல நீங்கள் பார்த்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் எவ்வாறு இருந்தது என்பதை சஹாபிகள் நிறைய தருவாய்களில் பல இடங்களிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து விவரிப்பார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்கள் சொல்லுவார்கள், லம் யகுனின் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முதஃபஹிஷன் வகான யகூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹியாருக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உலகத்தில் வாழும்போது அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்லுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் மற்றவர்களிடத்தில் அசிங்கமாக பேசக்கூடியவர்களாக, கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தக்கூடியவர்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் காணப்படவில்லை. ஒரு மனிதனுடைய, நாம் சொல்லுவோம், அகத்தில் இருப்பது முகத்தில் தெரியும் என்று சொல்வது போல, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கும் கெட்ட குணம், அவனிடத்திலே இருக்கக்கூடிய கெட்ட தன்மை அவனுடைய நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் மூலமாக கண்டுகொள்ளலாம். சில பேர்கள் பேசக்கூடிய வார்த்தைகளே வைத்து சொல்லலாம், இந்த மனிதன் எப்படிப்பட்ட குணமுடையவன் என்று சொல்லலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளும் கெட்ட வார்த்தைகள் கொண்டு பேசக்கூடியவர்களாகவோ, அடுத்த மனிதர்களுடைய மனங்களை காயப்படுத்தி பேசக்கூடியவர்களாகவோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காணவில்லை என்று சொல்வதுடன், அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அன்னவர்கள் சொல்வார்கள், வகான யகூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்களாம், இன்ன மின் ஹியாரிக்கும் அஹ்ஸனுக்கும் அஹ்லாகா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்வார்கள், உங்களில் சிறந்தவன் யாரு தெரியுமா? உங்களில் நல்லவன் யாரு தெரியுமா? தேர்ந்தெடுக்கப்பட்டவன் யாரு தெரியுமா? உங்கள யாருக்கெல்லாம் நற்குணம் இருக்கிறதோ அவன்தான் உங்களில் சிறந்தவன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அன்னவர்கள் சொல்லி தருவார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் அவ்வாறு உயர்ந்ததாக காணப்பட்டது. அதைத்தான் நான் ஆரம்பத்திலே இமாம் பூசீரி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்களால் எழுதப்பட்டு உலகமே அதை கபூல் செய்த கஸீதத்துல் புர்தா, இந்த உலகத்தில அதை ஓதப்படாத நாடில்ல, அதை சொல்லப்படாத இடமில்ல. சொல்ல போனால் உலக அறிஞர்களில் கிட்டத்தட்ட 119 அறிஞர்கள் அந்த புர்தாவுக்கு விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை புகழும் ஒரு காவியம் அந்த புர்தா. அந்த புர்தாவிலே பூசரி இமாம் சொல்லும் வார்த்தையை பாருங்கள். ஃபஹுவ அல்லதி தம்ம மஅனாஹு வ சூரத்துஹு சும்ம ஸ்தஃபாஹு ஹபீபன் பாரிஉன் நஸமி. பூசரி இமாம் சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் யார் தெரியுமா? ஃபஹுவ அல்லதி தம்ம மஅனாஹு வ சூரத்துஹு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய உள்ரங்கமும் வெளிரங்க உருவமும் பரிபூரணமாக ஆகிவிட்டது. உள்ரங்கம் பரிபூரணம் என்றால் குணத்தில் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதாவது உருவம் பரிபூரணமாகிவிட்டது என்றால் உருவம் அழகிய முறையில் அவர்களுடைய உருவ அமைப்பு இருக்கிறது என்பதாக சொல்லிவிட்டு சும்மஸ்தஃபாஹு ஹபீபன் பாரிஉன் நஸமி, உலகத்தை படைத்த நாயன் அல்லாஹ் அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை அல்லாஹ்வுடைய நேசராக அன்பராக அல்லாஹு தஆலா தேர்ந்தெடுத்தான் என்று பூசரி இமாம் ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் சொல்லுவார்கள். இதெல்லாம் பூசரி இமாம் சொன்னாங்க. அந்த பூசரி இமாம் சொன்னா நாங்க நம்பிடுறதா? இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் நேசராக தேர்ந்தெடுத்தான் என்பதெல்லாம் ஹதீஸில் பதியப்பட்ட செய்தி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வெளிரங்க உருவம் பரிபூரணமாக இருந்தது, ஹதீஸில் பதியப்பட்ட செய்தி. குணம் பரிபூரணமாக இருந்தது, குர்ஆனில் பதியப்பட்ட செய்தி. இதைத்தான் பூசரி இமாம் அழகாக பைத்து வடிவில் நமக்கு விளங்குற மாதிரி சொல்லித்தாராங்க. மட்டுமல்லாமல் சொல்றாங்க, முனஸ்ஸஹுன் அன் ஷரீக்கின் ஃபீ மஹாசினிஹி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிரங்க அழகிலும் உள்ரங்க குண அழகிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை போல யாருமே கிடையாது, யாருமே கிடையாது. சொல்லி போட்டு சொல்றாங்க, ஃபஜௌஹருல் ஹுஸ்னி ஃபீஹி கைரு முன்கஸிமி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களில் இருக்கும் அழகு எனும் ஜௌஹர், அழகு எனும் மாணிக்கம், அந்த மாணிக்கத்தில் யாருக்கும் பங்கு கிடையாது, யாருக்கும் அதுல பங்கு போட முடியாது. பூசரி இமாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுவார்கள். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் அவ்வாறு பரிபூரணமானதாக அழகானதாக காணப்பட்டதினால் தான் அன்றைய நாளில் மக்கத்தில் இருந்த முஷ்ரிக்குகளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை கண்டு ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள். அடித்தார்கள், சித்திரவதை செய்தார்கள், தண்டனை கொடுத்தார்கள், மோசமாக காயப்படுத்தினார்கள், கெட்ட வார்த்தைகளை கொண்டு ஏசினார்கள், திட்டினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பரிபூரணமான முறையில அந்த மக்கத்து முஷ்ரிக்குகளிடத்துல காட்டியது அவங்களோட அழகிய குணத்தை தான் காட்டினார்கள். அதனாலதான் நாங்க பார்க்கிறோம், சையதுனா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள காரணமும் என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை ஒரு நாள் அபூஜஹல் ரொம்ப மோசமாக திட்டினார். ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ள வர இல்ல. அப்ப அவங்க வேட்டைக்கு போயிருந்தாங்க, மக்காவுல அவங்க இருக்க இல்ல. அவங்க வேட்டைக்கு போயிட்டு வரும்போது ஒருவர் வந்து சொல்கிறார், ஒரு அடிமை வந்து சொல்லுகிறார், உங்கள் சகோதரருடைய மகன் முஹம்மதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அபூஜஹல் ரொம்ப மோசமா திட்டிட்டான், ரொம்ப அசிங்கமாக திட்டிட்டான் என்று சொன்னதோட ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அபூஜஹல் இருக்கக்கூடிய இடத்துக்கு போனா போய் அபூஜஹல்கிட்ட சொன்னாங்க, என்ன தெரியுமா? நீ என்னுடைய சகோதரனுடைய மகன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நீ ஏசி இருக்கிறாய், திட்டி இருக்கிறாய், அசிங்கமாக பேசி இருக்கிறாய் இல்லையா? நான் சொல்லுகிறேன், நானும் அந்த மார்க்கத்தில் தான் இருக்கிறேன் என்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள முன்னாலே சொல்லிட்டாங்க. சொல்லி போட்டு வீட்டுல போய் யோசிக்கிறாங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, நான் அந்த மார்க்கத்தில் இல்லை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்துல நான் இல்ல, ஆனா சொல்லிட்டு வந்துட்டேனே. ஒரு நாள் இரவு முழுக்க யோசித்து விட்டு அடுத்த நாள் கஅபத்துல்லாஹ் இடத்தில் போகிறார்கள்.
போய் சொல்லுகிறார்கள், ரப்பே யா அல்லாஹ், நான் நேற்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மார்க்கத்தில் இருப்பதாக சொன்னேன். அந்த மார்க்கம் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் என்னை அதிலே நிலையாக்குவாயாக என்று பிரார்த்தித்தார்கள். ஏன்னா அவங்க அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவங்க தான். சொன்னதும் அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் ஈமானை கொடுத்ததும் நேராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடம் போய் அவர்களுடைய கரத்தை பிடித்து ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே நுழைகிறார்கள். யார் என்ன சொன்னாலும், யார் என்ன காயப்படுத்தினாலும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பொறுமையைத்தான் வெளிப்படுத்தி காட்டினார்கள். ஏசிய வார்த்தைக்கு எதிராக ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்ல மாட்டார்கள். இன்று நாம் பார்க்கிறோமே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறித்து எழுதப்பட்ட மௌலிதுடைய கிதாபுகள் இருக்கிறது. அந்த கிதாபுகளை நீங்கள் எடுத்து பாருங்கள். அவைகள் அனைத்திலும் சொல்லும் வார்த்தை ஒன்றுதான், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணம் மிக உயர்ந்த குணம், மிக உயர்ந்த குணம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை விவரிக்கவே நிறைய பைத்துகளை, நிறைய வசன நடைகளை அந்த கிதாபுகளிலே அழகாக எழுதப்பட்டிருக்கிற. ஒரு தடவை ஒரு யூதன் அந்த யூதர்கள்ல இவர் ஒரு நல்ல படித்த ஒரு யூதர், நல்ல ஒரு படித்த யூதர். இவர் ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய ஆட்சி காலத்துல இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் தஃப்சீருல் கபீரில் இமாம் ராஸி ரஹிமஹுல்லாஹ் அன்னவர்கள் எழுதுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹுவர்களுடைய ஆட்சி காலத்துல இந்த யூதர் வாராரு. வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களிடத்துல சொன்னாங்க, இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே அண்ணா, அவங்க அகலாக்க பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே, நான் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஒரு யூதர் கேட்கிறார். உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொன்னாங்க, அதை பத்தி கேட்கிறேன், இந்த பிலால்கிட்ட போய் கேளுங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல போனாங்க. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லி போட்டு சொன்னாங்க, ஹுவ அலமு மின்னி பிஹி, அவங்களுக்கு என்ன விட அது நல்லா தெரியும். யாருக்கு? பிலால் ரலியல்லாஹு. அவங்கள்ட்ட கொஞ்சம் போய் கேளுங்க என்று சொன்னதோட பிலால் ரலியல்லாஹு போறாங்க. இந்த யூதர் போய் சொல்றாங்க, எனக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே என்று சொன்னதோட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்க இத போய் ஃபாத்திமா நாய் கிட்ட கேளுங்க ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இல்ல, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னதோட பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நீங்க இத போய் அலி ரலியல்லாஹு கிட்ட கேளுங்கடா. ஒவ்வொருத்தரா வழி அனுப்புறாங்க, இவர்கிட்ட போறாங்க, அவர்கிட்ட அனுப்புறாங்க, அவர்கிட்ட அனுப்புறாங்க, ஒவ்வொருத்தரா சுத்தி சுத்தி அனுப்பி கடைசியாக அந்த யூதர் யார்கிட்ட போய் அலி ரலியல்லாஹு தான் கடைசியாக முடிவு பெறுது. அலி ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அறிவிலையும் பெரியாளு, வீரத்திலையும் பெரியாளு, எல்லாத்திலையும் பெரியாள் இல்ல, அவரை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சு உங்களுக்கு என்ன வேணும் என்று கேட்டாங்க. இல்ல, எனக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும் வேண்டாம். அப்படியா, குணத்தை பத்தி உங்களுக்கு நான் சொல்லி தரணுமா? ஆமாண்டாங்க. உலகத்தில் இருக்கும் அனைத்து பொருள்களை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கோண்டாங்க அந்த யூதன். உலகத்தில் எவ்வளவு பொருள் இருக்குதோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னாங்க. அவரு சொன்னாரு, என்னால சொல்லி முடிக்க முடியாது. என்ன உலகத்தில் இருக்க எல்லா பொருளையும் ஒரு மனுஷனுக்கு சொல்ல முடியுமா? உலகத்தில் எத்தனை பொருள்கள் இருக்கிறது என்று சொல்ல முடியுமா? அவர் சொன்னாரு, என்னால முடியாது. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல என்ன தெரியுமா சொல்றான்? குல் மதாஉத் துன்யா கலீல், துனியால இருக்கக்கூடிய பொருட்கள் கொஞ்சம் என்றுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? துனியாவில் இருக்கும் பொருட்கள் கொஞ்சம் தான். அப்ப நீங்க, நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், துனியாவில் இருக்கும் பொருள்களை பத்தி சொல்லுங்க என்று நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். உங்களால முடியாதுன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா குர்ஆன் அல்லாஹ் என்ன சொல்றான்? துனியாவில் இருக்கும் பொருட்கள் கொஞ்சம் தான் சொல்லி போட்டு சொன்னாங்க. இப்ப நீங்க என்ன கேட்கிறீங்க? என்ன கேட்கிறீங்க? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தை பத்தி தானே கேட்கிறீங்க. அந்த குணத்தை பத்தி அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான்? வ இன்னக லஅலா குலுகின் அதீம், யா ரசூலல்லாஹ் நீங்க பெரிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள். அல்லாஹ் கொஞ்சம் இருக்கக்கூடிய என்று சொன்ன துனியாவுடைய பொருட்களையே உங்களால சொல்லி முடிக்க முடியாது. அல்லாஹ் பெரிசி நிறைய வலுப்பமானது என்று சொன்ன ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை மட்டும் எனக்கு எப்படி சொல்லி முடிக்க முடியும்? பதில பாருங்க, குர்ஆனை வச்சே பதிலு.
அவர் உண்மையிலே ஆச்சரியப்பட்டு போனார். ஆமா, உண்மைதான். அல்லாஹ் கொஞ்சம் என்று சொன்ன துனியாவுடைய பொருட்களையே என்னால் சொல்லி முடிக்க முடியாது என்று இருக்கும் போது அல்லாஹு தஆலா வஇன்னக லஅலா ஹுலுகின் அதீம், நபியே நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க வலுப்பமான பெரிய நற்குணத்தில் இருக்கிறீர்கள் என்று சொன்ன அதை மட்டும் என்னால எப்படி சொல்லி முடிக்க முடியும்? அதனால என்னால சொல்ல முடியாது. அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அன்னவங்க ஒரே வார்த்தையில சொல்லி முடிச்சாங்க. ஆயிஷா நாயிடத்தில் கேட்கப்பட்டது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தை பத்தி சொல்லுங்களே என்று சொல்லும் போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? கான ஹுலுகுல் குர்ஆன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் என்ன தெரியுமா? குர்ஆனாக காணப்பட்டது. யாருக்கும் கேள்வி கேட்க முடியாது. யாரும் சொல்லி முடியுங்க, சொல்லி அதை நிறைவுக்கு கொண்டு வாருங்கள் என்று யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா குர்ஆனுக்கு விரிவுரை சொல்லியும் விளக்கம் சொல்லியும் முடிக்க முடியாதது போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய குணத்தையும் ஒரு மனிதனால் சொல்லி முடிக்க முடியாது. அதனாலதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணுவாங்க, இதெல்லாம் உலகத்துல எங்களால பேச முடியுமே தவிர வாழ முடியுமா என்று கேட்டா நிச்சயமாக முடியாது, நிச்சயமாக முடியாது. ஒரு மனுஷன் வம்பாக வீணாக அநியாயம் செய்யறான், ஆக குறைஞ்சது எங்கட முகமாவது மாறணுமா இல்லையா? முகத்துல நான் பொறுமையா இருக்கிறேன், பொறுமையா இருக்கிறேன், நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் என்று சொல்லலாம். ஆக குறைஞ்சது முகத்துல ஒரு கடுகடுப்பு தன்மையாவது வரணுமா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு எவ்வளவு பெரிய அநியாயங்களை தொடர்ந்து ஒரு மனிதன் செய்தாலும் அந்த மனிதருக்கு உபகாரம் செய்யக்கூடியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரப்புள்ள சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா சொன்னவங்க, அவங்களோட வீட்டு பக்கத்துல ஒரு யூதன் இருந்தானாம். யூதன், பக்கத்து வீட்டுக்காரன் யூதன். அந்த யூதன் இருக்கக்கூடிய இடத்துல இவங்கட வீட்டுக்கு அவங்கட செவரால ஒரு ஓட்டை விழுந்துட்டு, மதில்கள் இருக்குமே, மதிலால ஒரு ஓட்டை விழுந்துட்டு அந்த சைடால அந்த யூதன் குடும்பத்தார்கள் என்ன செய்வாங்க, ஊத்த போடுவாங்க. இவங்கட தோட்டத்துக்கு போட மாட்டாங்க, அவங்க இடத்துலதான் போடுவாங்க. ஓட்டை விழுந்ததுனால மொத்தமா இங்க வருது. யாரோட? ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க வீட்டுக்குள்ள வருது. ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவங்க ஒரு நாளும் அந்த யூதன்ட்ட உங்களோட ஊட்டால எனக்கு ஊத்த வருது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கேட்டுக்கோங்க, ஒரு நாளும் சொன்னது இல்லை. ஒரு நாள் அந்த யூதனுடைய மனைவி அதை கண்டதோட நேர போய் கணவன்கிட்ட சொல்லி போட்டு சொன்னாங்க, நாங்க போடக்கூடிய நஜீசுகள், ஊத்தைகள் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட வீட்டுக்குள்ள போகுது என்றதோட அவர் நேர வந்துட்டார். யூதன் வந்து ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட சொன்னாங்க, என்ன மன்னிச்சுவோங்க, தெரியாம இவ்வளவு நாளும் உங்களோட வீட்டில் ஊத்தை விழுந்திருக்கிறது என்று சொன்னதும் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், எங்கள் பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறாங்க, அண்டை வீட்டுக்காரன் யாராக இருந்தாலும் அவரை மதித்து நல்ல குணத்துடன் நடக்க சொல்லி இருக்கிறார்கள். உடனே அந்த யூதன் கையை பிடிச்சி, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட கையை பிடிச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். ஒரு ஊத்தையை வீட்டுக்குள் வருவதை, தன்னுடைய இடத்துக்குள் வருவதை பொறுமை காத்ததின் மூலமாக மனதில் ஊத்தையுடன் இருந்த யூதனின் ஊத்தையை நீக்கி அவருக்கு களிமாவை சொல்ல வைத்தார்கள் ஹசன் ரலியல்லாஹு தஆலா. எப்படி சொல்றாங்க பாரு, எங்கள் பாட்டனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இதைத்தான் நாங்க விளங்கிக் கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில கட்டத்துல நாங்க சில விஷயங்கள்ல நல்ல பொறுமையோட போகும்போது சில பேர் என்ன சொல்லுவாங்க, நீ இன்னுமே பொறுத்து இருக்கிற, கணக்கில்லாம இருக்கிற. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை தருவாய்களிலும் பொறுத்து நல்ல குணத்தை வெளிப்படுத்தியதன் மூலமாக எத்தனையோ பேர்கள் இஸ்லாத்துக்குள்ள வந்தாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வெறுத்த மனிதர்கள் என்று யாருமே கிடையாது. ஒரு ஹதீஸ் பாருங்க, அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க அறிவிக்கிறாங்க, நாங்க ஒரு நாள் மஸ்ஜிது நபவியில உட்கார்ந்து கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு கிராமவாசி உள்ள வந்தார். அவர் தெரியாம வந்து
மஸ்ஜிது நபவியில உள்ள சிறுநீர் கழித்தார். மஸ்ஜிது நபவியில பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார். சிறுநீர் கழித்ததோட சஹாபிகள் அவரை தடுக்க பார்த்தாங்க. எங்க 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 பள்ளிக்குள்ள சிறுநீர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, விடுங்க விடுங்க விடுங்க, அவர் சிறுநீர் கழித்து முடிக்கட்டும் பண்ணாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பள்ளிக்குள்ள யாராவது எங்களுக்கு துப்பினாலே கோபம் வரும் இல்லையா? பள்ளிக்குள்ள துப்பாதப்பா, அறிவில்லையா உனக்கு? இது பள்ளி என்று விளங்குது இல்லையா? நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பள்ளி நிர்வாகம் பண்ணோம், பள்ளியை நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு, பள்ளிக்குள்ள ஊத்தையை போட்டா நாங்க எவ்வளவு திட்டுவோம். பள்ளிக்குள்ள சிறுநீர் கழிக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவரை விடுங்க, அவர் சிறுநீர் கழிக்கட்டும் சொல்லி போட்டு, இந்த சிறுநீர் கழிச்ச மாதிரி எல்லாம் நீங்களே கழுவி போட்டுருங்க அப்படித்தானே சொல்லணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இன்னும் ஒரு சஹாபி கிட்ட சொன்னாங்க, அதை சுத்தப்படுத்துங்க. நீங்க தான் நீங்க தான் சுத்தப்படுத்தணும், அதெல்லாம் நாங்க செய்ய மாட்டோம் இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இன்னும் ஒரு சஹாபி கிட்ட சொன்னாங்க, அதை சுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி போட்டு அவரை பக்கத்தில் அழைத்தார்கள். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி பக்கத்துல கூப்பிட்டு சொன்னாங்க, சகோதரரே, இந்த பள்ளி வாசல்கள் என்பது இது போன்ற சிறுநீர் கழிக்கும் நஜீசுகள் போடும் இடம் அல்ல. இது எல்லாம் என்ன தெரியுமா? இன்னமா ஹிய லிதிக்ரில்லாஹி வஸ்ஸலாத்தி வகராஅத்தில் குர்ஆன். இதே அல்லாஹ்வை தொழுவதற்கும் திக்ர் செய்வதற்கும் குர்ஆன் ஓதுறதுக்கும் உள்ள இடம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில் சிறுநீர் கழித்த மனிதருக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டிய குணத்தை பாருங்க. இது முஸ்லிம்ல இந்த ஹதீது பதியப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஒரு குணம்! சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களுக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருந்தான். அதனாலதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இப்படியான குணத்துடன் இருந்ததினாலதான் அவங்கள தேடி எல்லாரும் வந்தாங்க. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி லன் ஃபல்லு மின் ஹவ்லிக் ஃபஅஃபு அன்ஹும் வஸ்தக்ஃபிர் லஹும். ஆலை மரான்ல இந்த சூறாவுல இந்த ஆயத்து பதியப்பட்டிருக்கிறது. யா ரசூலல்லாஹ், நீங்க மட்டும் கடும் குணமுள்ளவர்களாக, உள்ளம் கடுமையாக குணமுள்ளவர்களாக நீங்கள் இருந்திருந்தால் உங்களை விட்டுட்டு எல்லாரும் போயிருப்பாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்க அவ்வளவு இரக்கத்தோட நடக்கிறதுனாலதான் உங்களை மக்கள் வந்து சூழ்ந்து கொள்கிறார்கள், உங்களிடத்துல மக்கள் வந்து நிறைந்து கொள்கிறார்கள் என்பதாக அல்லாஹு தஆலாவே குர்ஆன்ல சொல்லுகிறான். அப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ஒளிரங்கம் அழகு போல அவர்களுடைய உள்ளமும் அழகாகத்தான் இருந்தது. நல்ல குணமுடையவர்களாக இருந்தார். அப்படி இருந்தும் நாங்க வந்து துனியாவில் எங்கள்கிட்ட என்னென்ன குணம் இருக்கிறது என்பது நமக்கே தெரியாம இருக்கும். நம்மளிடத்துல எவ்வளோ மோசமான குணங்கள் இருக்கும். அவ்வளவு பரிபூரணமான நல்ல குணங்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட இருந்தும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகிறார்கள், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் துஆ கேட்பாங்களாம். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினஷ் ஷகாகி வன்னிஃபாகி வஸூஇல் அக்லாக். யா அல்லாஹ், எனக்கு இந்த கெட்ட குணங்கள் வராம பாதுகாரு யா அல்லாஹ்னு துஆ கேட்பாங்க. குணமே அவங்கதான் குணமே. எனக்கு இந்த உள்ளத்துல கெட்ட குணம் வராம என்ன பாதுகாரு. கண்ணாடியை பார்க்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம கமா ஹஸ்ஸன்த ஹல்கி ஃபஹஸ்ஸின் ஹுலுகி. யா அல்லாஹ், என்ன வெளித்தோட்டத்தை நீ அழகாக்கியது போல என்ன குணத்தை அழகாக்கி வேண்டும் துஆ கேட்பாங்களாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சில பேர்கிட்ட கேட்டா சொல்லுவாங்க, நாங்க மாஷா அல்லாஹ் நல்ல குணத்தோட தான் நடந்து கொள்றேன் அப்படின்வாங்க. நாங்க அவங்களே அவங்களுக்கு முடிவு கொடுத்து சொல்லுவாங்க, நாங்க நல்ல குணத்தோட தான் நிற்கும், எங்கள்கிட்ட நல்ல குணம் தான் நிற்குது அப்படின்னு அவங்களே சொல்லிக் கொள்வாங்க. நாங்க சொல்லக்கூடாது எங்கட குணத்தை பத்தி நாங்க பேசக்கூடாது. எங்கட குணத்தை பத்தி பேசணும் அடுத்தவன் தான். நாங்களே சொல்லிக் கொள்ளக்கூடாது. நாங்க நினைக்கணும் என்ன தெரியுமா? எங்கள்கிட்ட மோசமான கெட்ட குணங்கள் இருக்கும். யா அல்லாஹ், அதை தூரமாக்காத, இல்லாமலாக்கு. அல்லாஹு தஆலா வைன்னகல் அலா குலிகின் அதீம் என்று சொன்னதுக்கு அப்புறமும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிறாங்க ஸல்லல்லாஹு. யா அல்லாஹ், என்ன வெளித்தோட்டத்தை அழகுபடுத்தியது போல என்ன குணத்தை அழகாக்கி வை என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்கிறாங்க.
உலகத்துல நல்ல குணமுடையவன் யார் அன்னு கேட்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனைவிக்கு நல்ல குணமுடையவன் தான் நல்ல குணமுடையவன் தான். நான் உலகத்துல எத்தனை இடத்துல சர்டிபிகேட் வாங்கியும் இல்லை, எங்கட குணத்தை செக் பண்ணி பண்ணி நான் என் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்டு பார்த்தேன், கூட்டாளிமார்கிட்ட கேட்டு பார்த்தேன், என் எதிரி கிட்ட கேட்டு பார்த்தேன், எல்லார்ட்ட கேட்டாலும் வேலை இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் லி அஹ்லிஹி, உங்களை சிறந்தவன் யாரு தெரியுமா, நல்ல குணமுடையவன் யாரு தெரியுமா, உங்களோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு நல்லவன் தான் நல்ல குணமுடையவன் சொல்லி போட்டு சொன்னாங்க. வஅனா ஹைருக்கும் லி அஹ்லி, நான் யாரு தெரியுமா, என் பொண்டாட்டிக்கு எல்லாருக்கும் நான் நல்ல குணமுடையவனா ஈக்கிறேன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப அதனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அன்னவங்க சொன்ன வார்த்தை என்ன, என் கணவர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணம் குர்ஆனாக இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வஃபாத் நெருங்கி கிட்டவாகி சரியான காய்ச்சல் இருந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடம்பு சரியான சூடு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு மனைவி பக்கத்துல வந்தாங்க, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, சரியான சூடா இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உடம்பு காய்ச்சல் அதிகமாக இருக்கு. ஒரு மனைவி உலகத்துல சொல்ல மாட்டான். அந்த மனைவி வீட்டுக்குள்ள போனாங்க, போய் தொழுது அல்லாஹ்விடத்துல துஆ கேட்டான், யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் கணவர், அவருக்கு இருக்கக்கூடிய வருத்தத்தை என் உடம்பில் தந்து என்னை மௌத்தாக்கி அவரை காப்பாற்றுவாயா. யாரு மனைவி கேட்கிறாங்க அல்லாஹ்விடத்துல. அப்படி ஒரு குணத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவங்க மனைவிமாரோட காட்டினாங்க. நாங்க சேலஞ்ச் பண்ணலாம் யார்கிட்டையும் வேணுமெண்டா முடியுமா இந்த நிரூபிச்சு காட்டுங்க சேலஞ்ச் பண்ணலாம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய குணத்தில் ஒரு நாளாவது அடுத்த மனிதனை கஷ்டப்படுத்திய, அடுத்த மனிதனை காயப்படுத்திய கெட்ட குணத்துடன் நடந்து கொண்ட ஒரு நாளை காட்டுங்க, ஏழுமண்டா ஒரு நாளை காட்டுங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வார்கள், ஒரு நாளும் ஒருத்தரை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான் ஹாதிமா இருந்தேன், என்ன பார்த்து கூட ஒரு சீ என்ற ஒரு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்களாம். இதான் ஒரு சின்ன வார்த்தைங்க, சி அந்த மாதிரி ஒரு வார்த்தையை கூட சொல்லலைன்னா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரிய நற்குணத்தோட இருந்திருப்பாங்க. அதனால வெளியும் அழகு, பூசரி இமாமுடைய வார்த்தை போல வெளியும் பரிபூரணம் மனதும் பரிபூரணமாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் உலகத்தில் காணப்பட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் அதையெல்லாம் படிக்கிறோம், கேட்கிறோம். நம்முடைய குணங்களையும் அல்லாஹு தஆலா அழகாக்கி தர வேண்டும். யா அல்லாஹ், நம்முடைய குணங்களை பரிபூரணமான அழகிய குணமுள்ளவர்களாக எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வாயா. நல்ல குணத்துடன் வாழ வைப்பாயா. மனைவி மக்களோட, பெற்றோர்களோட, உறவினர்களோட, சொல்ல போனால் எங்களுடைய எதிரிகள் என்று யாராவது இருந்தாலும் கூட அவர்களுடன் கூட நல்ல குணத்துடன் வாழக்கூடிய தௌஃபீக்கை நம் அனைவருக்கும் நசீபாக்கி தந்தருள்வாயா. குணம் சுரந்த நன்மக்களுக்கு ரஹ்மானே நீ சுவனத்தை அளிக்கிறாய் ரஹ்மான. அந்த கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயா. புனிதமான இந்த வெள்ளிக்கிழமையுடைய நாளில் நாம் கேட்கக்கூடிய இந்த துஆக்களை கபூல் செய்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் நோயில்லாத ஆஃபியத்தான நீண்ட ஆயுளை இபாதத்துடன் தந்தருள்வாயா ரஹ்மானே. யா அல்லாஹ், நம்முடைய வாழ்க்கையில் நீ பரக்கத்து செய்வாயா. ஹலாலான ரிஸ்குகளை கொண்டு எங்களை நிரப்பமாக்கி தந்தருள்வாயா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா சய்யிதினா முஹம்மதின் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். آمين. الحمد لله رب العالمين. اللهم صل وسلم وبارك وكرم على سيدنا ونبينا وحبيبنا شفيعنا مولانا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه سيدنا مولانا محمد صلى الله عليه وسلم. اللهم إنا قد حضرنا وقرأنا مولد نبيك الكريم. فأغفر اللهم به علينا هلال القبول والتكريم. وأحينا متمسكين بطريقه القبيل. اللهم اجعل هذا الرسول الكريم لنا شفيعا وارزقنا به يوم القيامة مقام رفيعا.
اللهم اجعلنا ممن يستعد بشفاعته ويرجو من الله الكريم رحمته ورأفته. اللهم اجعلنا ممن شملته برحمته العناية ولا حلت في جميع أهواله عين الرعاية، وأن تشرفنا في الدارين بطاعته واتباع سنته واغتنام زيارته، وأن تحشرنا يوم القيامة بشفاعته ونصرته. اللهم اجعل جمعنا هذا الجمع مرحوما وتفرقنا من بعده تفرقا مباركا معصوما. لا تجعل اللهم فينا ولا منا ولا معنا ولا من يتبعنا شقيا ولا محروما. اللهم قنا شر الظالمين واجعلنا من بدرة هذه الدنيا سالمين. واغفر اللهم لنا ولوالدينا ولمشايخنا ولمن كان سببا لجمعنا هذا. اللهم ارحم استاذنا بفضلك يا كريم. آمين. وأخذ اللهم علينا من بركاته وأسراره وعلومه يا أرحم الراحمين. آمين. ولجميع المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم من لم بات إنك سميع قريب مجيب الدعوات مولانا رب العالمين. وأفضل الصلوات وأكمل التسليم على سيدنا محمد صلى الله عليه وسلم خاتم الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله يا رسول الله يا حبيب الله صلوات الله بكل حبيب أرسل علي خير يوم ورضا الله مع الكرم لشيخ محمد القاسي رب فانعنا بغرفته اقتداء المختار وسيمته علينا اللهم على شرعه وأهلكنا خلص محبته وارزقنا الخاتمة الحسنى وأمتنا ورد زيارته وبجاه رسول الله عجبنا ونرحم وبعزته القطب الفرد أبي الحسن قاضي الأخيار بحضرته وبأهل سلسلة النبي والخلفاء وخليفته القطب العارف قدوتنا الشيخ محمد القاسي صلوات الله بكل فقير بخير الأمم ورضا الله مع الكرم لسيد محمد اللهم يا سبحانك اللهم تعيذهم يا الصلاة الحمد لله رب العالمين اللهم صل على